பிஸ்மில்லா. இது ஊர் பேர் தெரியாத இடம். ஏதோ ஒரு கிராமத்தில் போயிட்டுருக்கேன். அந்த கிராமத்தில் ஃபுல்லாக பனை மரங்கள் தோப்புகளாக இருக்குது. தோப்புகள், தென்னை மரங்கள், அது இதுன்னு வச்சுங்களேன். இந்த ஏரியாவில் பார்த்தா ஃபுல்லாக பனை மரங்கள் தோப்பு. பார்க்குறதுக்கு ஒரு ஆச்சரியமான இடமா இருக்குது, அழகான இடமாகவும் இருக்குது. எல்லாம் பனை மரம் தோப்புன்னு சொல்லுவாங்கள்ல, தென்னை தோப்புன்னு சொல்லுவாங்க. அதே போல் இங்கே பனை மரம் தோப்புன்னு சொல்லலாம். இது தனியாருடைய ப்ராப்பர்ட்டி தான். ப்ராப்பர்ட்டி ஃபுல்லாக எல்லாமே இடம் பார்த்தாக்கா ஃபுல்லாக பனை மரமாக உண்டாக்கியிருக்காங்க தோப்பு. தம்பி, இது எந்த ஊர் தம்பி? இது ஊர் பேர் என்ன? அரிச்சபுரமா? சரி, ஓகே ஓகே. சும்மா ஒரு யூடியூப்காக எடுத்துகிட்ருக்கேன். தம்பி ஸ்கூல் படிச்சுட்டு போகிறாப்புல. அவர்கிட்ட கேட்டேன், இந்த ஊர் பேர் அரிச்சபுரம்னு சொன்னாப்புல. ஓகே தம்பி, எத்தனை படிக்கிறியா? எந்த ஸ்கூலில்? பிள்ளை ஸ்கூல். மன்னாடிலேருந்து வரீங்களா? மாஷால்லா, வாழ்த்துக்கள் தாய்ஷால்லா, சந்தோஷம். உங்களே யூடியூப் எடுத்துகிறேன். இது சும்மா நம்மளுடைய பர்சனல் சேனல் இது. சும்மா பேருக்கா உள்ளது இது. @54 @54 முகமது முபாரக்ன்றேன், MD முபாரக். இந்த கிராமங்கள் எனக்கு ரசித்தது, மக்களுக்கு அதுக்காக போடுவேன். எல்லா கிராமங்களும் எடுத்து போடுவேன் மாதிரி. நல்லா அழகாக இருக்குது பாருங்கள். இது பனைமர தோப்பு. இது தனியார் தானே? ஃபுல்லாக தனியாருடைய ப்ராப்பர்ட்டி. ஒரு ஆள்டே இதா இல்லை பல ஆட்கள்டே இதா? பல ஆட்கள். எப்படி இப்படி இயற்கையாக வளர்ந்துருக்குது தென்னந்தோப்பு, பனைமர தோப்பு இயற்கையாக வளர்ந்துருக்குது. நல்லா அற்புதமாக இருக்குது, பார்க்குறதுக்கு அழகாக இருக்குது. இப்போ நான் ரசித்த காட்சிகள்னு போடுவேன். அதில் மக்கள் பார்க்குதில்ல, இயற்கையாக போடுறது, இயற்கை இடமாக போடுவேன். எந்த ஊர் உங்களுக்கு? இங்கே அரிச்சபுரம்னா இங்கே எவ்வளோ தூரம்? ஆமாம், பாலத்தில் லெஃப்டா? அப்படியா? சரி சரி சரி, நல்லா படிங்க சார். வாழ்த்துட்டு ஓகே, வாழ்த்துக்கள் சார். இயற்கை அழகுகளை காட்டுறேன். ஒருத்தருக்கு ஒரு ரசனை. ஒரு ஆள் டேடாயாக போட்டுட்ருப்பாங்க, சில பேர் டிரான்ஸ்போர்ட்டாக போட்டுட்ருப்பாங்க, சில பேர் வில்லேஜுகளில் போயிட்டு எடுத்துகிட்டு இருப்பாங்க, சிலர் ஃபுட்டை பற்றி எடுத்துகிட்டு இருப்பாங்க. இப்படி ஒருத்தர் எடுக்கும்போது எனக்கு பிடிச்சது கிராமத்தில் இயற்கையாக உள்ளது. இயற்கை இதை பார்க்குறதுக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். அந்த வகையில் எடுக்கிறேன். ஒரு கவர்மெண்ட் அதிகாரி ஜீப்பில் போகிறாரு, அப்படியே பார்த்துக்கிட்டே போகிறாரு. பார்க்குறதுல தப்பு இல்லையே, நம்மளே எடுக்கிறதுலேயும் தப்பு இல்லைல்ல. ஏன்னா இது நம்ம சோசியல் நெட்வொர்க்காக தான் எடுக்கிறேன். அது மாதிரி நம்ம எல்லாம் மக்கள் லைக் பண்ணுவாங்க, மக்கள் பிடிக்கும் அப்படிங்கிற எண்ணத்தில் தான் இதை போட்டு எடுத்துகிட்ருக்கேன். ஏன்னா என்னை மாதிரி எவ்வளோ பேர் ரசிக்கக்கூடியவங்க இருக்காங்கள்ல, இயற்கையை ரசிக்கிறாங்கள்ல, அதுக்காக தான். சில இடத்துல காஞ்சி போய் வெறும் பொட்டை மணலாக இருக்கும். அதுக்கு இந்த பூமி எவ்வளவோ தங்கம் விளையிற பூமின்னு சொல்லலாம். அந்த மாதிரி இது வருஷத்துக்கு ஒரு தடவை விளைஞ்ச நெல்லை இப்போ 4 தடவை 3 போகம் அப்படின்னு சொல்லிட்டு விளைய வைக்கிறாங்கல்ல. அது ஒரு திறமை ஒன்று. அடுத்து இறைவன் கொடுக்குற மாபெரும் கிருபைன்னு சொல்லலாம் மக்களுக்கு. ஓகே. ஆனால் இந்த கிராமத்தில் எல்லாம் வண்டி ஓட்டுறவங்களுக்கு ஒரு ரூல்ஸுன்னு தெரியலை, ரெண்டாவது அவங்கள்ட்ட லைசன்ஸ் இருக்கிற மாதிரி தெரியல. அதுதான் அவங்க இஷ்டத்துக்கு போகிறாங்க. பக்கத்தில் ஆள் நிற்கிறாங்க, தட்டிடுமேங்கிற ஒரு எண்ணம் கூட வரமாட்டேங்குது அவங்களுக்கு. ஏன்னா அவங்கள்ட்ட லைசன்ஸே இல்லை, ரூல்ஸும் இல்லை. அதனால தான் அவன் பண்ணுறாங்க. அதுதான் ஒருத்தர் ஏதோ ஒரு ஆர்டிக்கலில் பார்த்தேன். அவங்க சொன்னாங்க, சட்டம் இருக்குது, ஆனால் அவங்களுக்கு தெரியல சட்டம்னா என்னன்னு தெரியல. சட்டம் இருக்கும், அது சமயம் வரும்போது நெருக்கும் அப்படிம்பாங்க. அது மாதிரி பிடிக்கும் போது எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு அழுவாங்க. நாங்கள் ஏழை, எங்களுடைய குடும்பம் தெருக்கு வந்துடும், எங்கள் கஷ்டப்பட்டு வீடு அடமானம் வச்சு சொத்தை விற்று நாங்கள் வாழ்க்கையை இழந்து நாங்கள் பிள்ளைய படிக்க வச்சோம்னு சொல்லி கெஞ்சுவாங்க. அப்போ அந்த மாதிரி பிள்ளைங்களுக்கு மோட்டர் கொடுக்கக்கூடாது, ஓட்ட சொல்லக்கூடாது, ரூல்ஸ் தெரிஞ்சுக்கிட்டே பண்ணணும். அது மிஸ்யூஸ் பண்ணுறாங்கல்ல. அந்த பையன் இடிக்கிற மாதிரி போகிறாப்புல. ஓகே, நம்மளுக்கு பிரச்சனை இல்லை, நம்மளுக்கு தெரியும், நம்ம ஒண்டிக்கும் வந்தானே போயிடுவோம். ஒன்றும் தெரியாத கொஞ்சம் அசந்தாங்கள்ட்ட கூட அடிபட்டு போடுவாங்க. இல்லை, ஒரு பழமொழி சொல்லுவாங்க, என்ன இழந்தாலும் கிடச்சிரும்,
ஆனால் மனுஷனுடைய இயற்கை எல்லாம் கொடுத்தானே அதுக்கு போச்சுன்னா அதுக்கு ரெப்ளேஸ்மெண்ட் கிடையவே கிடையாது. ஏண்டா உடம்புல அது மாதிரி எல்லாம் எவ்வளோ சிறப்பாக கொடுத்துருக்கான். அதை அவங்க தப்பாக பண்ணும்போது அரசு பிடிக்கணும். எல்லா இடத்துலையும் கிராமம் எல்லா சைட்லையும் செக் பண்ணணும். செக் பண்ணி யாராக இருந்தாலும் சரி சட்டத்தில் வந்துடு அப்படி சொல்லிட்டு பிடிச்சி போட்டுன்னு அதிகாரிகளுக்கு தான் இருக்குது. ஏன்னா அரசியல்வாதிகள்ங்கிறது 5 வருஷத்துக்கு ஒருத்தர் அவங்க போயிட்டு மக்கள்கிட்ட ஓட்டு வாங்கி அவங்கள்ட்ட பவரை புதுப்பிச்சுக்கணும். இது அதிகாரிகளுக்கு எப்போதும் நிரந்தரம், எப்போதும் மாற்றம் கிடையாது. ஒருத்தர் வந்தாங்கன்னா அவங்க 50 வருஷத்துக்கு அந்த வேலையில் தான் இருப்பாங்க. அடுத்து ஆயுள் முடிகிற வரைக்கும் அந்த வேலையில் தான், கவர்மெண்ட் வேலையில் தான் இருப்பாங்க. அப்படிங்குமா அந்த மாதிரி அவங்கள வச்சு சரியான பாடத்தை கற்றுக் கொடுக்கணும் மக்களை. அப்படி டிசிப்ளின் ஒழுக்கத்துக்கு கொண்டு வந்துட்டோம்னா நம்ம நாடை தட்டுறதுக்கு உலகத்தில் ஒரு நாடு இல்லை. அவ்வளோ 145 கோடி மக்கள் வாழ்ந்தால் கூட ஒரு அமைதியான பூமியாக, ஒரு ஒற்றுமையான பூமியாக எல்லா மக்களும் வாழ்கிறாங்க. சில சமயத்தில் சில விரும்பத்தகாத செயல்கள் நடக்குது. அது எப்படின்னாக்கா அவங்க நம்மளை ஏமாற்றி அவங்க அதிகாரத்தில் வர்றதுக்காக பண்ணுறாங்க. அப்போ அவங்களுக்கு பின்னாடி சில கேங்கு இருக்கிறதுனால சட்டம் தன்னுடைய சாட்டையை சுரட்ட மாட்டேங்குது. அந்த இடத்துல சாட்டை எடுக்கவும் மாட்டேங்குது சட்டம். அதான் அது நம்ம குறை சொல்ல முடியாது. அது என்ன அதிகாரிகளுக்கு தெரியும், எந்த நிலைமையில் எப்படி பண்ணணுங்கிறது அதிகாரிகள் தெரியும். ஏண்டா ஒரு அதிகாரி சொல்லி காட்டினார், போலீஸ் அதிகாரிகள் ரொம்ப அன்பாக பேசுவாங்களாம். அவன் நினச்சிருப்பாங்க நம்ம ரொம்ப அன்பாக இருக்கார், பாசமாக இருக்கார், நம்மள்ட்ட கேள்வி கேட்குறான்னு சொல்லிட்டு இருப்பாங்களாம். அப்போ என்ன பேசிகிட்டு இருக்கும்போது தோலில் தூக்கி கையப்படுவாங்களாம். தோலில் கையப்பட்டாக்கா அவன் நினச்சிடுவாங்க ஓகே நம்ம நண்பன் ஆகிட்டோம் இவருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ தான் சொல்லுவாரான் இந்த நீ அரெஸ்ட் அப்படிம்பாரான். அது மாதிரி பண்ணுறாங்க, இயற்கையை அந்த மாதிரி பண்ணுறாங்க. சட்டம் இருக்குது. இப்போ நம்ம யாரையும் குறை சொல்கிறதுக்கு இல்லை. மக்கள் என்ன எவ்வளோ நல்லது தான் நடக்குது, நல்லது தான் சொல்லணும். மாவீரன் பழனி பாபா சொல்லி கேட்டார், அள்ளி போடுற 50 படியில் ஒரு படி சிந்தத்தான் செய்யும், செதறத்தான் செய்யும், கொட்டத்தான் செய்யும். அதே குறை சொல்லிட்டு அலையாதிய நல்லதை பாருங்கள் அது நடக்குதுன்னு சொல்லுவார். அது மாதிரி நல்லது நடக்கிறதே வாழ்த்துவோம். எல்லாம் நல்லா இருக்கணும்னு போட்டுருவோம். வாழ்த்துக்கள். பார்த்தமைக்கு நன்றி.